பன்னீர் கியூப்ஸாக சாப்பிட்டாவா நல்லா இருக்கு, புர்ஜியா சாப்பிட்டா தானே மசாலா டேஸ்ட்லாம் உள்ள ஆன மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, இல்லை எல்லாருக்கும் அப்படி தானா? 2 லிட்டர் பால் மீந்துருச்சு வீட்டில். அதை காய்ச்சி நல்லா கொதிக்கிறப்போ ஒரு லெமனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு 200 கிராம் பன்னீர் கிடைக்கும். அது நல்லா பால் திரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த திரிஞ்ச பால் இதை ஊற்றணும். இந்த தண்ணி நமக்கு ரொம்ப சக்தி. இது நம்ம சப்பாத்தி பிசைறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதும் சப்பாத்தி பிசைறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் கிரேவிலையும் ஊற்றுவாங்க. ஸோ இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த லெமனோட டேஸ்ட் போகும். இந்த தண்ணி நமக்கு வேணாம், இதை நம்ம கீழே ஊற்றிடலாம். ஏன்னா அதுல ரொம்ப ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, அதனால நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இது எவ்வளோ உங்களால புழிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு தண்ணி எல்லாமே போனாதான் அந்த டெக்ஸ்சர்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது வீட்டில் இருக்க ஒரு வெயிட்டான பொருளை மேலே தூக்கி வச்சு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் சொட்டிடும், பன்னீரும் அந்த டெக்ஸ்சருக்கு நல்லா வந்துடும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உடனேவும் யூஸ் பண்ணிக்கலாம்.